ஹாய் பிரைஸ் அல்லாட் கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் யோவான் சுவிசேஷ 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் நமக்கு இப்படியாக சொல்லப்படுது. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வேறொன்றிற்கு வரான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்காது பரிபூர்ணப்படும் வந்தேன். அதாவது ஏசப்பா வந்து அங்கே இருக்கிற யூதருக்கு வந்து பதிலை கொடுறாரு. சில யூதருக்கு வந்து ஏசப்பா குரமாக எழும்பி அங்கே வந்து அங்கே இருக்கிற ஜனங்கிட்ட வந்து ஏசப்பா பற்றி தப்பாக சொல்கிறாங்க. அதாவது இவர் வந்து பிசாசுக்கு உபதேசம் பண்ணுறாரு, இவர் வந்து குருடனுக்கு வழிகாட்டுறாரு, இவரோட உபதேசம் கேளாமல் இருங்க, வசத்தை கேட்காதீங்க, இவர் சொல்கிறது எதுவுமே கேட்காதீங்கன்னு சொல்லி அங்கே இருக்கிற யூதர்கள் சில பேர் ஏசப்பா கிட்ட வந்து தர்க்கம் பண்ணுறாங்க. உடனே ஏசப்பா அவங்களுக்கு பதில் கொடுறாரு. அதாவது ஒரு பிசாசு வந்து உங்களுடைய ஆத்மா கொல்லவோ அழிக்க வந்திருக்காரு, நானும் உங்களை ஆத்மா காக்கவும் உங்களை வந்து உங்கள் ஜீவனை காக்கும் இந்த பூமியில் வந்து நான் ஜீவனின் ஊற்று சொல்லி ஏசப்பா வந்து அந்த யூதர்களுக்கு பதிலடி கொடுறாரு. இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கை நம்ம ஆண்டோடைய பிள்ளையாக இருக்கும்போது நம்ம ஒரு நாள் சென்று பிசாசுக்கு நம்ம செவி கொடுக்க பாருங்கள். பிசாசு நம்மளோட ஆத்மாவை வந்து கொல்லவும் அழிக்கவும் இருக்கிறான். நம்ம ஏசப்பா நம்ம ஆத்மா காக்கும், நம்ம ஜீவனை காக்கும், நம்மளோட கூட வந்திருக்கிற நம்மளுக்காக வந்திருக்கிற தேவன். அப்படியாப்பட்ட தேவன் நம்ம உணரணும். நம்ம ஒரு நாள் சரி பிசாசுக்கு நம்ம பயப்படக்கூடாது, பிசாசுக்கு நம்ம செவி கொடுக்கக்கூடாது. பிசாசு வந்து பயங்கரமான பொய், அவன் திருடு, அவன் பயங்கரமான வந்து அவன் தந்திரமான ஆள், பயங்கரமான நம்ம ஏமாற்றுவான். ஒவ்வொரு கிறிஸ்துவ பிள்ளைகளையும் அவன் ஆண்டை விட்டு பிரித்து அவங்க வழி மாறி போனி அவங்க நரகத்தில் போய் அவங்க வந்து நரகத்தில் போய் அவங்க வாழ்க்கை பாவத்தில் போய் நரகத்தில் போகணும்னு சொல்லி அவன் அழிஞ்சு போகணும்னு சொல்லி அவன் பயங்கரமாக வேலை செய்கிறான். நீங்கள் ஜாக்கிரதையாக வந்து எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா நம்ம கடைசி காலம் இருக்கிறோம். கர்த்தர் வருகை எப்படி சபியமாக இருக்குது. நம்ம பிசாசுக்கு நம்ம வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். அவன் என்ன சொன்னால் நம்ம செவி கொடுக்காம அவனை கடிந்து கொண்டு நம்ம ஏசப்பாக்க நம்ம செவி கொடுத்து அவள் வார்த்தை நம்ம கீழ்ப்படைந்து நம்ம அவரோட கூட இருக்கும்போது நிச்சயமாக நம்ம ஏசப்பா நம்ம கைவிடவே மாட்டோம். அவர் நம்ம எல்லாவற்றையும் கொடுத்து நம்ம தலையை உயர்த்து உணவு நீங்கள் வந்து கர்த்தருடைய சுத்தம் செய்யும்போது, கர்த்தருடைய ஊழியத்தை நீங்கள் செய்யும்போது, அந்த அதாவது நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் நீங்கள் சொல்லும் போது, கர்த்தர் செஞ்ச நன்மைகளை மட்டும் சொல்லும் போது சில நேரத்தில் வந்து அவங்களுக்கு வந்து இதுமாரி நீங்கள் செய்கிற ஊழியத்தை வந்து அவங்க தடை செய்ய பார்ப்பான். நீ இந்த ஊழியம் செய்யாத, கர்த்தருக்காக நீ இந்த பிரசங்கி பண்ணாத, இதை செய்யாத சொல்லி பயங்கர பிரச்சனை கொண்டு வர, உபத்திரம் கொண்டு வர, அவங்களை தடை செய்வான். உங்களை பயங்கரமாக வந்து மைண்டை ட்ராக் பண்ணுவான். நீங்கள் ஒரு நாள் அந்த அவங்க கூட அவனை செவி கொடுக்க கூட அவன் என்ன சொன்னாலும் கடிந்து கொண்டு நீங்கள் என்ன சொன்னாலும் சரி நான் ஏசப்பாக்க நான் ஊழியம் அவர் சித்தத்தை செய்வோம். நீங்கள் தொடர்ந்து அவர் சித்தத்தை அவர் ஊழியம் செய்யுங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களை கொண்டு கர்த்தர் என்ன திட்டம் வச்சு நிறைவேற்றவங்களை கர்த்தர் உங்களை கொண்டு பயங்கரமாக தலையை உயர்த்தவங்களை கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்கள் செய்வார். ஏன்னா பிசாசு அவன் பயங்கரமான திருட. நீங்கள் ஒரு நாளும் அவனுக்கு செவி கொடுக்க கூடாதுங்க. பாருங்கள், யூதர் அவங்க வந்து உணராமல் வந்து கத்திர உணராமல் அவங்க வந்து ஏசப்பாவுக்கு வந்து தர்க்கம் பண்ணுறானுங்க. ஏசப்பா அவனுக்கு பதில் கூட, ஏன்பா நீ சொல்கிறியா, நான் உனக்காக தான்ப்பா ஜீவனை கொடுக்கும், உன் ஆத்மாக்காக தான்ப்பா இந்த பூமியில் வந்தேன். பிசாசு வந்து உன் ஆத்மா அழிக்கவும் உன்னை கொல்லவும் வந்துக்கிறான்ப்பா. நான் உண்மையான ஜீவன், என்னை பற்றி கொள்ளுன்னு சொல்லி ஏசப்பா அந்த யூதர்களை சொல்கிறாரு. அப்படியாப்பட்ட தேவனுடைய பிள்ளையாக இருக்கும்போது நம்ம அவரை பற்றி கொள்ளும்போது அவர் தான் ஜீவன் ஊற்று, அவர் தான் இந்த உலகத்தில் ஒளியாக இருக்கிற, அவர் தான் மெய்யான ஒளி. இருள் இருக்க யாவையும் வகைப்பாடு ஜனங்களை விடுவிக்கும்படி வெளிச்சமுள்ள தேவன். அந்த வெளிச்சமுள்ள தேவன் நீங்கள் பிடிச்சிங்க, அவரை பற்றி கொள்ளுங்க. நீங்கள் ஒரு நாளும் சரி நீங்கள் பிசாசு சொல்றது நீங்கள் செவி கொடுக்கக்கூடாது, அந்த பொய்யும் சொல்கிறது நீங்கள் செவி கொடுக்காதீங்க. கர்த்தர் சொல்றதை செவி கொடுங்க. கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து கர்த்தருடைய சித்தத்தை செய்யுங்க. கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார். ஆமென்.